guys, welcome to our channel. So இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏதாச்சும் ஒரு குக்கிங் vlog போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குக்கிங் vlog போகிறதுக்கே டைம் இல்லை guys. ஸோ அதனால் வந்து ரெகுலராக வந்து அம்மா தான் குக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய தங்கச்சி வந்து குக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம vlog-ஆக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செட் ஆகும். ஸோ வாங்க vlog-குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து குக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யாரும் இல்லை, ஃபேஸ் காட்டுங்க. ஸோ அவங்க குக்கிங்கை வந்து இதாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்க கடுப்பாக இருக்காங்க குக்கிங் பண்ணுறதுக்கே. ஸோ பரவாயில்ல, ஏன் கடுப்பாக இருக்காங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து சமையல் செய்கிறாங்களா, அதனால் வந்து ரொம்ப கடுப்பாக ஆசையாக இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம அவங்களுடைய கடுப்பை வந்து நம்ம சில் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமையல் பண்ண போகிறீங்க ஜோதிகா? அதாவது வந்து தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் வந்து சாதமும் வந்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சாதம் வந்து இப்போ அரிசியெல்லாம் போட்டாங்க, அது வந்து கொதிக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சாதம் வந்து அப்படியே கொதிச்சிட்ருக்கு, அரிசி இன்னும் வேகலைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து அரிசி போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, தக்காளி சட்னிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஏதாச்சும் இது வந்து டொமேட்டோ எடுத்துருக்காங்க. டொமேட்டோ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதாவது வந்து தக்காளியை பொறுத்த வரைக்கும் தக்காளி ஒரு 10-15 பழமாச்சு போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கம்மியாக போட்டால் டேஸ்ட் கம்மியாக எடுப்பாக இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்போ கம்மியாக செஞ்சாலும் சரி அதிகமாக செஞ்சாலும் சரி கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன், அது வந்து வெங்காயமும் எடுத்துருக்காங்க, 2 வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேர்லிக், அதாவது வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது 3 மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது கறி, அது கறிவேப்பிலை வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதே போதும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மிளகா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே குக் பண்ணும்போது. ஸோ ஒன்று ஒன்றா எப்படி செய்வாங்கன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அது கொத்தமல்லி, ஸோ அவங்க வந்து கொத்தமல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படியே இருங்க கைஸ், நான் போய் கொத்தமல்லி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அது வந்து எங்கேயுமே இருக்காது, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துனாங்க. ஸோ கைஸ், நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து சாப்பாடு, அதாவது ஹாலிடேஸில் வந்து எத்தனை பேர் வந்து சமையல் செஞ்சுருக்கீங்க? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜி வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து எப்போ வாங்குதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கு மிச்சமாகவே இருக்கும். இது மாதிரி மாடலில் வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்க வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொத்தமல்லி தான் எடுக்க வந்தோம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் பழுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது பழுத்துட்ருக்க இலை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் பார்க்கலாம், அவங்க வந்து பச்சைத்தாளை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஜோ, கொத்தமல்லி வந்து எல்லாம் பழுத்துட்ருக்கு, பச்சைக்கிறது மட்டும் எடுத்து வச்சுக்கோ, சரியா? காய்ஸ் இப்போ வந்து செய்ய போகிறாங்க. ஆஸ் யூஷுவலாக வந்து இப்போ வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க கைஸ். ஆயில் வந்து ஊற்றிட்டாங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுகிறது வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே மினிகிரி பண்ணுறாங்க ஒருத்தர், அது யாருன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அது வயசாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் யார் மினிகிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க குக்கிங் பண்ணுறவங்க கொஞ்சம் கடுப்பாக பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்ன வந்து இப்போ நல்லா சூடு அவங்க வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க, அந்தளவுக்கு கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா மாற்றி போடுற போகிறாங்க போடி எண்ணெய், அதாவது வந்து ஆயில் வந்து நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறணும் உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா மேலே இப்படி கை வச்சு பாருங்கள், அப்போ தான் அது சூடு ஏறணும் வந்து தெரியும். கை வச்சு பார்க்கணும், இப்படி லைட்டாக இப்படி சூடு பண்ணி பாருங்க, மேலே வச்சு பாட்டில் மேலே வந்து வச்சு பாருங்கள். இப்போ வந்து கடுகு போட்டாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கொத்தமல்லி கொரியாண்டர் வந்து எடுத்துக்கிறாங்க.
ஸோ சாதம் ஒரு பக்கம் வந்து வடிச்சிட்ருக்கு. சாதம் வந்து அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன ஆனியனை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆனியன் பொறுத்த வரைக்கும் தீஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும், வணக்கணும் நல்லா. அது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் அது வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டா கூட தீஞ்சிரும், கருகி போயிடுச்சுன்னா டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து பொறுமையாக செய்யுங்க. சமையல்ன்றது வந்து ஒரு கலை தான். அது வந்து யாராக இருந்தாலும் செய்ய முடியும். கரெக்டான ஸ்டேஜில் வந்து அழகாக பக்குவம் புரிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து கலை வந்து ஈஸியாக ஆகிடும். ஆனால் வந்து ஏதோ தானோன்னு செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாதமே வந்து குக்கிங்கே வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து பொறுமையாக செய்யணும். இப்போ வந்து இது ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ஆனியன் வந்து நல்லா வணங்கிட்டுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பூண்டு, கொரியாண்டர், கேர்லிக்கு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் வதக்கணும் நல்லா. அதுவும் வந்து சேர்ந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க. தக்காளி சட்னின்றது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அது வந்து ஒரு டேஸ்ட்டான பக்குவத்துக்கு செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். அர்ஜென்ட் பட்டா அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அரைக்குறையமாக கொதித்து சாப்பிட்டா அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து அதனுடைய கலரே வந்து கொஞ்சம் திக்னஸாக ஆகுற வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து பக்கவாக இருக்கும். சாப்பிட தோணும் இன்னும் அதிகமாகவே. ஸோ அதான் சொல்கிறேன், என்னோடய வீடியோ வந்து பார்த்து செய்யுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டோம். தக்காளி ஆட் பண்ண உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணணும், கொஞ்சம் கிளறி விடணும். அப்புறம் உப்பு, மிளகா, மஞ்சள் எவ்வளோ தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுடைய செய்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் ஸோ நிறைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சமாக வணங்குறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிட்டுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். நல்லா வணங்கிட்டுக்கப்புறம் கொஞ்சம் நக்கி பார்த்தோம், அதாவது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே சரியாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த விலாகு, குக்கிங் விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் ஃபைனல் லுக் வந்து காட்டுறேன், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம்.